ஆப்பிரிக்கால வந்து உயர் சாதி மக்கள் போகும்போது அவங்களை கூலின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க, அவங்களோட ஒரு நகரங்கள் நடக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து அவர் கேட்கிறாரு, உனக்கு வந்து இப்ப இங்க வந்து அங்க பண்ணும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும்போது இங்க இருக்கிற மக்களை நீ பண்ணும்போது உனக்கு கஷ்டமா இல்லையான்னு அவர் வந்து ஒரு கேள்வி வந்து எதிர்கேள்வியை வந்து கேட்கிறாரு. சோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து அவங்க கேட்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவங்க வந்து திட்டமிட்டு எப்படி வந்துட்டு பறையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மக்களோட மனசுல எப்படி ஒரு தாண்டவர்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய தரவுகளை வந்து அவரோட கட்டுரைகளை வந்து கொடுத்திருப்பாரு நீங்க நிறைய பார்க்கும்போது. அதுல நீங்க இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்ன அப்படின்னா எந்த இடத்துலயும் வந்து சொல்லும் போது பரநாயன்னு சொல்லிட்டு உங்களால சொல்லும் போது எங்கேயாச்சும் இடத்துல நீங்க பாப்பார நாயன் ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப வந்து இது எப்படியான ஒரு மனநிலை அப்படிங்கறத அவர் வந்து போர்ட்ரே பண்றாரே தவிர்த்து நீ ஏன் அப்படி பண்றதுக்கான ஒரு கேள்விகளை வந்து அதில் கேட்கலாம். அப்ப சமூகம் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் போதுதான் அவர் பௌத்தம் சார்ந்தோ பௌத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து கொண்டு வராரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்.